எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்கிட்ட கொஞ்ச நாளாக நிறைய பேர் பர்சனலாக கூப்பிட்டு கேட்குறாங்க, செப்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடிக்கலாமா, செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடிக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு வர்றாங்க. மேடம், நாங்களும் எங்கள் குழந்தைகளும் செம்பு பாத்திரத்தில் வச்ச தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு வர்றோம். இப்போ பலர் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. கொஞ்சம் அதை எங்களுக்கு தெளிவுபடுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையிலேயே என்னுடைய இப்போ இருக்கிற ஒரு பிஸி ஸ்கெட்யூலில் நான் யார் என்ன சொன்னாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் கேள்விப்பட்டேன். நான் சிலர் செம்பு பாத்திரத்தை தண்ணி வச்சு குடிக்கிறதுனால நிறைய நோய்கள் ஏற்படும், பக்க விளைவுகள் ஏற்படும் சொல்லிட்டு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அது ஒரு சர்ச்சையாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொன்னாங்க. அதனால் என்னுடைய அறிவுக்கு எட்டினது, நான் அதை கேள்விப்பட்டதுலேருந்து 10 நாளாக பார்த்தீங்கன்னா அதை பற்றி நிறைய நூல்கள் படித்தேன், நிறைய தகவல்கள் சேகரித்தேன். அப்படி சேகரித்ததில் நமக்கு அரிய தகவல்கள், நல்ல தகவல்கள் கிடைச்சிருக்கு. இந்த செம்பு பயன்படுத்துவதால் நமக்கு பக்க விளைவுகள், அதாவது நோய்கள் ஏற்படுமானா கிடையவே கிடையாது. அதனால பயப்படாதீங்க. முதல்ல அதுல தெளிவாயிருங்க. இதை நான் சொல்றதுனால நிச்சயமாக பார்த்தீங்கன்னா எதிர்கருத்துகள் கட்டாயம் வரும். இந்த செம்பு பயன்படுத்துவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேத்து கிடையாது. சித்தர்கள் வாழ்ந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா செப்பு குடங்கள்ல தண்ணி வச்சது தான் அவங்க குடிச்சுக்கிட்டு வந்தாங்க. இன்னும் சொல்ல போனா ஆயுர்வேதத்துல, சித்த மருத்துவத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த செம்பு பாத்திரங்கள்ல, செம்பு குடங்கள்ல தண்ணியை வச்சு குடிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அதனால பித்தம், வாதம், கபம்னு சொல்லுவாங்க இல்லையா ஆயுர்வேதத்துல, அது எல்லாம் இல்லாமல் மட்டுப்படுத்தி சரியாக ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் இந்த செம்பு பயன்படுத்தி உடல் ஆரோக்கியம் பேணி காக்க முடியும்னு சொன்னதற்கு பிறகு, அவர்கள் பயன்படுத்தியதற்கு பிறகு ராஜா மகாராஜாக்கள், மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா செம்பு நாணயங்கள், செப்பு நாணயங்களை உருவாக்குனாங்க. இப்பெல்லாம் தான் பாத்தீங்கன்னா பித்தளை நாணயங்கள் இதெல்லாம் இருக்கு. மற்ற நாணயங்கள் எல்லாம் மற்ற உலோகத்துல இருக்கக்கூடிய நாணயங்கள் இருக்கு. அப்போ அதுல ஒரு சில விஷயங்கள் அப்படியே காலங்காலமாக சொல்லிட்டு வந்தாங்க. என்னன்னா, இந்த செப்பு நாணயங்களை திருஷ்டி கழிச்சிட்டு தண்ணியில விட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செம்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாமிரம்னு கூட இன்னொரு பேர் இருக்கு. இந்த செம்பு நாணயங்களை, செம்பு துண்டங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் போட்டு வச்சாங்க. கடல் தண்ணியில, ஓடுற ஆத்து தண்ணியில, குளத்துல எல்லாத்துலேயும் போட்டு வச்சாங்க. எதற்காகனா, அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினரல் வாட்டர் கிடையாது, ஆர்ஓ சிஸ்டம் கிடையாது, இல்லை பைப்பும் இருக்குல்ல, பைப்பெல்லாம் பிற்காலத்தில் வந்தது. அப்படி இருக்கும்போது எல்லாருமே போய்கிட்டு அந்த ஆத்தங்கரையில், குளத்தங்கரையில் குளிப்பாங்க, கடல் நீரில் குளிப்பாங்க. அது அழுக்கா போயிடும். அந்த தண்ணீரை தான் எடுத்து பருகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் கதைகளில் நிறைய படிச்சிருப்பீங்க. இந்த வேட்டையாடினாங்க, அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்தது, அதனால பக்கத்தில் ஒரு குளம் இருந்துச்சு, அங்கே போய் தண்ணி குடிச்சாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. வெறும் தண்ணீர் குடிக்கிறதுக்கு மட்டுமே ஆத்தங்கரையும் குளத்தங்கரையும் கடலும் பயன்படுத்தலை. அன்னைக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதைத்தான் பயன்படுத்தினாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள், கிருமிகள், பாக்டீரியாக்கள், நுண்ணுயிர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை நம்ம அப்படியே பருகணும்னா நிச்சயமாக நிறைய நோய்கள் வரும்னு சொல்லிட்டு செம்பு துண்டங்களை, செம்பு காசுகளை அந்த காலத்தில் போட்டு வச்சாங்க. திருஷ்டின்ற பேரில் கழிச்சு அதில் போட்டு வைங்கன்னு சொல்லி வச்சாங்க. அதை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக போக நான் விளக்குறேன். அப்படி போட்டு வச்சாங்க. எதுக்குன்னா, அந்த செப்பு காசுகள், செம்பு துண்டங்கள் எல்லாம் அதில் இருந்ததுன்னா நமக்கு அந்த தண்ணியை சுத்தப்படுத்தி, மினரல் வாட்டர் மாதிரி சுத்தப்படுத்திட்டு கொடுக்கும். அதை பருகுனா ஒன்றும் ஆகாதுன்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் அந்த காலத்தில் செப்பு காசுகள் உருவாக்குனாங்க. செப்பு துண்டங்களை எல்லாம் தண்ணீரில் போட்டு வச்சாங்க. அதனால தான் அந்த செம்பு தண்ணியில் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா பிடிச்சிட்டு வர்ற தண்ணியில் எத்தனையோ நுண்ணுயிர்கள் இருக்கும். அந்த நுண்ணுயிர்கள் நமக்கு நோய்களாக தாக்காமல் அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக செப்பு குடங்களில் தண்ணீர் வச்சுக்கிட்டு அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உரிச்சுக்கும். அந்த செம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த நுண்ணுயிர்களை, கிருமிகளை எல்லாத்தையும் உறிஞ்சுக்கிட்டு அது வச்சுக்கும். நல்ல தண்ணி தான், நமக்கு தெளிஞ்ச தண்ணியை தான் மேலோட்டமாக கொடுக்கும். அது பார்த்தீங்கன்னா அது ஃபில்டரே பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே எடுத்து பருகலாம். அப்படிதான் சித்தர்கள் குடிச்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த காலத்துல எல்லாருமே குடிச்சுக்கிட்டு வந்தாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய கிராமங்கள்ல இன்னும் பாத்தீங்கன்னா செப்பு குடங்கள் வச்சிருக்காங்க. அதுல தண்ணி வச்சுக்கிட்டு தான் குடிப்பாங்க. இந்த செம்பு உலோகத்தால செய்யப்பட்ட குடங்களை பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய சீர்வரிசையில மிகவும் முக்கியமானதாக கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த செப்பு குடத்தை அந்த பெண் கொண்டு போய் பயன்படுத்தினான்னா அதுல தண்ணி நிரப்பி வைப்பா. அது குடிச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா சீக்கிரத்துல குழந்தை பிறக்கும்.
ஆண்களுக்கு உயிரணுக்கள் கூடுதலாக உற்பத்தி ஆகும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் பெண்ணுக்கு சீர்வரிசையில் செப்பு குடம் முக்கியமான ஒரு பொருளாக, முக்கியமான ஒரு அங்கமாக கொடுத்து அனுப்புவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் இல்லைன்றதே இல்லாமல் போயிடுச்சு. நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். குழந்தை பேர் சீக்கிரத்தில் உருவாச்சு, உயிரணுக்கள் நிறைய உருவாகும்ன்றது ஒரு ஐதீகமாக கொள்ளப்பட்டு நம்ம முன்னோர்கள் வந்து கொடுத்து அனுப்புனாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, செம்பு பாத்திரத்தில் வச்ச தண்ணியை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஆண்களுக்கு உயிரணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும் அப்படின்ற ஒரு உண்மை தெரியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து அனுபவிக்காம இதை சொல்ல மாட்டாங்க இல்லையா? அவர்கள் விட்டு சென்ற நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம வந்து பின்தொடராம இருக்கின்ற காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் உடல் ரீதியாக நம்ம அனுபவிச்சுக்கிட்டு வர்றோம். குழந்தை இல்லைன்றது அனுபவிச்சுக்கிட்டு வர்றோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு, பிசிஓடி ப்ராப்ளம், அப்புறம் வந்து இந்த நீர்க்கட்டிகள் அப்படியெல்லாம் எங்கே இருந்தது? அதெல்லாம் வராமல் இந்த மாதிரி இயற்கையாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இந்த செப்பு பாத்திரத்தில் வச்ச தண்ணியை குடிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தைராய்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் படித்த ஆராய்ச்சியில் இந்த 10 நாளும் தொடர்ந்து படித்தேன் இல்லையா, எனக்கு 10 நாள் 15 நாள் முன்னாடியே எனக்கு சொல்லிட்டாங்க இதை பற்றி வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அதை பற்றி தெரிஞ்சிருந்தா கூட அதை கொஞ்சம் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாமேன்னா கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கு 99% பேர்கள் வந்து செப்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பயன்படுத்தும் முறை தான் சரியாக இருக்கணும். இப்போ செப்பு பாத்திரம் புதுசாக வாங்கினாங்கன்னு வைங்களேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புளி போட்டு, உப்பு, அப்புறம் எலுமிச்சை சாறு, சாம்பல் இதை மட்டுமே வச்சு தேய்க்கணும். எந்த கெமிக்கல் வச்சும் கூட நம்ம தேய்க்கவே வேண்டாம். முதல்ல அது பண்ணணும். அது தேய்ச்சி முடிச்ச உடனே ஒரு நல்ல சுத்தமான துணி வச்சுட்டு நம்ம தொடச்சிடணும். அப்படி துடைக்காமல் விட்டோம்னா என்ன ஆகும்னா புள்ளிகளாக அப்படியே கருப்பு கருப்பாக இருக்கும். அது தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ள நமக்கு ரொம்ப சிரமப்படுவோம். அது ஒன்று ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை நிறத்தில் அங்கங்கே தெரியும் இல்லையா? அந்த செம்பு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் படர்ந்துருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பயந்துருவாங்க. இது என்ன உண்மையான செம்பு பாத்திரமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பச்சை நிறம் என்னன்னா செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள், அந்த நுண்ணுயிர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம், துடைக்காம விட்டோம்னா அந்த தண்ணியில் படிஞ்சு அந்த மாதிரி பச்சை நிறமாக மாறிடும். அப்படி பச்சை நிறமாக மாறினதை தேய்க்காமல் நம்ம மறுபடியும் தண்ணி பிடிச்சி குடிச்சாதான் நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்துமே ஒழிய மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பு பாத்திரம் நிச்சயமாக பிரச்சனையை ஏற்படுத்தாது. அதை தெரியாம தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினா இந்த மாதிரி நோய்கள் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பொதுவாகவே இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதற்கான தீர்வையும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம் இல்லையா? அதனால செப்பு பாத்திரத்தை சுத்தமாக அலசிட்டு தொடச்சிக்கிட்டு தண்ணி பிடிச்சிட்டு நம்ம பயன்படுத்தலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரங்கள் வந்து அதில் வச்சு பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா 12 மணி நேரங்கள் மட்டுமே வச்சு பயன்படுத்தணும்னா ரொம்பவே சிறப்பு. இப்போ இரவு நேரத்தில் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் புதினா, கிராம்பு, துளசி இலை, சீரகம் இந்த 4 பொருள்களையும் இரவு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம காலையில் எழுந்தோன்னா வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த நாள் முழுக்கவும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருப்போம் நம்ம. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா இயற்கையாக எல்லா மருந்தும் அமைஞ்சிருக்கு. இது இல்லாமையும் குடிக்கலாமா, இதெல்லாம் சேர்க்காமையும் போடாமையும் குடிச்சிட்டு வரலாம்னா நிச்சயமாக குடிச்சிக்கிட்டு வரலாம். ஏன்னா அந்த செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய செம்பு தாது இருக்கு இல்லையா, உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியமானது. அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இரவே தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு காலையில் வந்து அந்த செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை எழுந்தோன்னு குடிப்பாங்க. ஏன்னா அன்றைய நாள் வந்து ஆரோக்கியமாக தொடங்கணும்னு சொல்லிட்டு இதை செஞ்சாங்க. இது எல்லாருமே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் குடிக்கலாமான்னா நிச்சயமாக குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 டம்ளர் செம்பு தண்ணி குடித்தாலே போதும். அதில் எல்லா விதமான நமக்கு சத்துகளும் அடங்கி இருக்கும். அதாவது அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு தைராய்டு சீக்கிரத்தில் நெருங்காது. நமக்கு சிகப்பு அணுக்கள், ரத்தத்தில் சிகப்பு அணுக்கள் நிறைய உற்பத்தி ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா கேன்சர் நோய் வந்து சீக்கிரத்தில் நமக்கு அண்டாது. இன்னும் சொல்லணும்னா வரவே வராதுன்னு சொல்லலாம். முடி கொட்டுறது நிற்கும், கண் பார்வை நல்லா தெரியும், நம்ம உடல் உறுப்புகள் அத்தனையுமே சிறப்பாக செயல்படும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது உடல் அயற்சி ஏற்படும் சொல்லுவாங்க, டயர்ட்னஸ் ஆகும் இல்லையா, அந்த டயர்ட்னஸ் எல்லாம் இல்லாமல் செய்யும். அதாவது கீழ்வாத நோயின்னு சொல்லுவாங்க. மூட்டு வலி சரியாகும். நம் உடலில் இருக்கக்கூடிய செரிமான பகுதி மிகவும் சிறப்பாக செயல்படும். நம் உடலில் ஏற்படுத்தக்கூடிய புண்கள் பார்த்தீங்கன்னா வேகமாக ஆறும் இந்த செப்பு தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னா. கர்ப்பிணி பெண்கள் சுத்தமான செம்பு பாத்திரத்தில் வச்ச தண்ணியை குடிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரத்த விருத்தி அதிகமாக இருக்கும், ரத்த சோகை போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு பால் அதிகமாக சுரக்கும்.
அடுத்தது சரும பளபளப்புக்கு இந்த செம்பு பாத்திரத்தில் வச்ச தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா ரொம்பவே சிறப்புன்னு நம்ம முன்னோர்கள் கருதி இருக்காங்க. அதனால தான் குடிச்சுக்கிட்டும் வந்திருக்காங்க. மொத்தத்தில் இந்த செம்பு பாத்திரத்தில் வைத்திருக்கக்கூடிய தண்ணியை நம்ம குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உருவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு இந்த செம்பு பாத்திரத்தில் இரவே தண்ணி பிடிச்சிக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் தேன் கலந்து வச்சு காலையில் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு வந்தா பேசாத குழந்தைகள் கூட சீக்கிரத்தில் பேசும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சிலர் சொல்லுவாங்க செம்பு பாத்திரத்தை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த காலத்தில் ஈயத்தை பூசினாங்க உள்ளரெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. எதற்காக அப்படி ஈயத்தை பூசினாங்கன்னா அந்த குடத்துக்குள்ளே கையை விட்டு தேய்ச்சி எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா குடம் வாய் வந்து சின்னதாகவும் இருந்திருக்கு. அதுக்குள்ளே கையை விட்டு தேய்ச்சி எடுக்கிறது ரொம்ப சிரமம். அது நல்லா தேய்க்காமல் அதில் தண்ணி பிடிச்சும் பயன்படுத்தக்கூடாது இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி ஈயத்தை பூசினாங்க. மற்றபடி செம்பு பயன்படுத்தக்கூடாதுன்ற எண்ணத்தினால ஈயத்தை பூசலை. மொத்தத்தில் நாம் குடிக்கக்கூடிய தண்ணீர் மக்கி போகாமல் இருக்க செம்பு வந்து சிறந்த எலக்ட்ரோலைட்டாக செயல்படுகிறதுன்றது காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா அன்றைய காலத்திலிருந்து செம்பு பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா செம்பால் செஞ்ச நகைகளை வந்து அந்த காலத்தில் அணிஞ்சிக்கிட்டு வந்தாங்க. அப்படி அணிஞ்சிக்கிட்டு வரும்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த செம்பு பிரேஸ்லெட் போட்டிருக்காங்களோ இல்லை மோதிரம் போட்டிருக்காங்கன்னு வைங்களேன், அதை பயன்படுத்திக்கிட்டு வர்றவங்களுக்கு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பச்சை நிறமாக தெரியும். அந்த மாதிரி பச்சை நிறம் எல்லாருக்குமே ஏற்படாது, ஒரு சிலருக்கு மட்டுமே ஏற்படும். காரணம் என்னென்னா அவர்கள் உடலில் ஏதாவது கோளாறு இருந்தால் அது அப்படியே காமிச்சு கொடுக்குமா. அந்த பச்சை நிறம் வந்து தோலில் காமிச்சு கொடுக்கும், உன் உடம்புல ஏதோ கோளாறு இருக்குது, அதாவது சரி பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் பாங்க இல்லையா. அதுக்காக தான் அந்த பச்சை நிறம் வந்து ஒரு சிலருக்கு ஏற்படுது. இப்போ இந்த பச்சை நிறம் வந்து ஏற்படுத்தாதவங்களுக்கு அந்த மாதிரி உடலில் எந்த கோளாறும் இல்லை. பச்சை நிறம் ஏற்படுத்தினால் நிச்சயமாக உடம்புல ஏதோ ஒரு கோளாறு துவங்கி இருக்கிறது. ஒன்றா உடலில் ரத்தத்தில் கோளாறு இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக அந்த காலத்தில் செம்பால் செய்யப்பட்ட ஆபரணங்களை அணிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்புக்கு ஆகர்ஷண சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகத்தில் செப்பு தகடுகள் செய்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்பால் செய்யப்பட்ட ஸ்ரீசக்கரம், ஸ்ரீயந்திரம், தகடுகள் எல்லாமே செம்பில் செய்கிறாங்கன்னா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆகர்ஷண சக்தி ரொம்பவே இருக்குது. கோயில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவதானியங்களை செப்பு குடங்களில் வச்சுட்டு அதுதான் வந்து கோயில் கோபுரங்களில் வைப்பாங்க. ஏன்னா சரியான ஒரு இடி தாங்கியாக செம்பு செயல்படுது. இந்த செம்பு தகடுகள் பூஜை அறைகளில் ஏன் வச்சு கும்பிடுறாங்கன்னா நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அங்கே செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிரகிச்சு அந்த பூஜை அறையே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக இடமாக மாற்றக்கூடிய தன்மையை வந்து இந்த செம்புக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால செம்பு தகடுகள் பஞ்சபாத்திரம் பார்த்தீங்கன்னா செம்பில் செய்யப்பட்டதெல்லாம் பூஜையில் வைக்கிறோம். பஞ்சபாத்திரம் வந்து செம்பில் இருந்தால் சிறப்புன்னு சொல்லிட்டு இன்றைய காலம் வரைக்கும் கடைகளில் பாத்திர கடைகளில் போனீங்கன்னா செம்பால் செய்யப்பட்ட பஞ்சபாத்திரம் தான் அதிகமாக விற்பனை ஆகுது. காரணம் என்ன, நம்ம கொண்டு போனோம்னா அதில் கிராம்பு போடுவோம், கட்டாயம் ஏலக்காய் போடுவோம், அப்புறம் வந்து துளசி போட்டு வைப்போம் அந்த பஞ்சபாத்திர தண்ணியில். அதை பிரசாதமாக ஒரு சொட்டு குடித்தாலே பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும்னு ஐதீகமாக கொல்லப்பட்டு அதை வந்து பூஜை அறைகளில் வச்சுருந்தாங்க. அந்த தண்ணியில் இந்த ஏலக்காய், கிராம்பு, துளசி இலைகள் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த தண்ணியை நம்ம பருகிக்கிட்டு வர்றோம். அப்படி இப்போ கூட நீங்கள் பருகிக்கிட்டு வரலாம். கோயில் கோபுரங்களில் நவதானியங்கள் நிரப்பப்பட்ட இந்த செம்பு பாத்திரம் வைக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயிலை சுற்றி இத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இந்த இடியெல்லாம் விழுந்தா கூட பாதிக்காது, தாக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இப்படி செம்பை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதுலேருந்து ஒரு சில விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த பச்சை நிறம் படிஞ்ச பின்னாடி அதை கழுவாமல் அப்படியே வந்து நம்ம தண்ணி பயன்படுத்தக்கூடாது. இதுலேருந்து ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செம்பு பாத்திரத்தை பயன்படுத்துகிறவர்கள் தினமுமே பார்த்தீங்கன்னா புளி, உப்பு, எலுமிச்சை சாறு, சாம்பல் இதை போட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டு சுத்தப்படுத்திக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு வரணும். இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. புதுசாக செம்பு பாத்திரம் பயன்படுத்துகிறவங்க என்ன பண்ணணும்னா நான் சொன்ன இந்த பொருள்கள் எல்லாம் வச்சு தேய்ச்சி அந்த பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருங்க. ஒரு நாள் முழுக்க பிடிச்சி வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுங்க. வேண்டாம், தேவையில்லை நமக்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் தேய்ச்சிட்டு சுத்தப்படுத்திக்கிட்டு தண்ணி பிடிச்சிக்கிட்டு நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு வரலாம். இதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சந்தேகங்கள் எழலாம். அதாவது இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த செம்பு பாத்திரத்தில் வச்ச தண்ணியை நம்ம குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா ஆரோக்கியம் நல்லா சிறப்பாக இருக்குமே, அப்படி தொடர்ந்து குடிக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி தேவையில்லை. செம்பு பாத்திரத்தில் வச்சிருக்கக்கூடிய தண்ணி ஒரு நாளைக்கு 2 டம்ளர் நம்ம குடிச்சா போதும்.
நம் ஆரோக்கியத்திற்கு தேவையான செம்பு தாதுக்கள் மற்ற தாதுக்கள் எல்லாமே அதனாலேயே கிடைச்சிரும். உங்களுக்கு செம்பு பாத்திரத்தில் உள்ள சந்தேகங்கள் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோட்ல வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.